நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 60 வயதில் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் தனது மனைவியை பிரிந்து தனியாக வாழ முடிவு செய்தது அவருக்கே சிக்கலாக மாறியது எப்படி? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜப்பான் டோக்கியோ நகரில் வசித்து வரும் டெட்சு யமடா கெய்கோ தம்பதியினருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். யமடாவிற்கு 60 வயதான நிலையில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்காக அவருக்கு ஓய்வூதியமாக 2.96 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. தனது இறுதி வாழ்க்கையை தனது சொந்த கிராமத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என நினைத்த யமடா தனது மனைவி மகன்களை சொந்த கிராமத்திற்கு அழைத்துள்ளார். ஆனால் நகரத்திலேயே வாழ்ந்து பழக்கப்பட்ட யமடாவின் மனைவி கிராமத்திற்கு செல்ல மறுத்துள்ளார். மேலும் 2 மகன்களும் டோக்கியோவில் வேலை பார்த்து வருவதால் அவர்களும் தந்தையோடு செல்வதற்கு மறுத்துள்ளனர். ஆனாலும் யமடா கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற முடிவில் விடாப்பிடியாக இருந்து வந்துள்ளார். அப்போதுதான் அவரது நண்பர் ஒருவர் சோட்ஸ்கோன் என்ற முறை குறித்து கூறியுள்ளார். சோட்ஸ்கோன் என்பது திருமணமான பின்பு கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக வாழும் முறை. இந்த முறை 2004ஆம் ஆண்டு ஒரு ஜப்பானிய பெண் எழுத்தாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நண்பர் சொன்னது போல தான் மட்டும் தனது சொந்த கிராமத்திற்கு சென்று தனியாக வசிக்கலாம் என முடிவெடுத்து யமடா வீட்டை விட்டு கிளம்பியுள்ளார். தனது ஓய்வூதிய பணத்தை வைத்து கிராமத்தில் உள்ள வீட்டை தனக்கு பிடித்த மாதிரி புதுப்பித்துள்ளார். இனி தனது பிடித்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்ற அவர் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்துள்ளார். ஆனால் மனைவியின் துணை இல்லாமல் வீட்டு வேலைகள், உணவு சமைப்பது என யமடா கொஞ்சம் கொஞ்சமாக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார். விரைவாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் மற்றும் காய்கறிகள் மட்டுமே தினமும் சாப்பிட்டு வந்துள்ளார். இதனால் பெரும் அவதிப்பட்டு வந்துள்ளார். தனியாக கஷ்டப்பட்டு வந்த யமடா சோசியல் மீடியா மூலம் டோக்கியோவில் தனது மனைவி கைத்தறி பட்டறை ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருவதையும் பார்த்துள்ளார். மேலும் தான் இல்லாமல் கூட தனது மனைவி மகிழ்ச்சியாக இருப்பதை யமடா உணர்ந்துள்ளார். தனது மகன்கள் இருவருடனும் யமடா முன்பு சோசியல் மீடியாவில் பேசி வந்த நிலையில் தற்போது முற்றிலுமாக பேசிக் கொள்வதில்லை என கூறப்படுகிறது. வடிவேலு பட காமெடி போல இனி ஊர்ல இருக்கலாமா இல்ல மறுபடியும் துபாய்க்கே போயிடலாமா என்பது போல தற்போது யமடா மீண்டும் நகரத்திற்கே சென்று விடலாமா என்ற குழப்பமான மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. யமடாவின் கதை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் பலரும் சோட்ஸ்கோன் என்ற உறவுமுறை குறித்து விவாதம் செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் முதுமையில் தனிமை கொடுமை என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.